80 வயது புரட்சியாளர் துப்பாக்கி குண்டு பாய்ந்த பிறகு காயமடைந்த தனது கையை தன் வாளாலேயே வெட்டி எறிந்துவிட்டு ஒற்றை கையுடன் போர்க்களத்தில் ஆங்கிலேயர்களை வீழ்த்தியவர். இது ஏதோ ஒரு திரைப்பட காட்சி அல்ல. 1857ஆம் ஆண்டு சிப்பாய் புரட்சியின் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரும் பீகாரின் ஜகதீஷ்பூர் ஜமீன்தாருமான குன்வர் சிங்கின் உண்மையான தீர வரலாறு. காலம் ஏப்ரல் 1858. ஆசம்கரில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்த பிறகு குன்வர் சிங் தனது படைகளுடன் ஜகதீஷ்பூர் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். ஆனால் பிரிகேடியர் டக்ளஸ் தலைமையிலான ஆங்கிலேய படை அவரை விடாமல் துரத்தி வந்தது. பல்லியாவில் உள்ள சிவராஜ்பூர் காட் பகுதியில் அவரது படை கங்கை நதியை கடந்து கொண்டிருந்த போது ஒரு பிரிட்டிஷ் துப்பாக்கிச் சூட்டாளர் திடீரென சுட்டதில் குண்டு குன்வர் சிங்கின் இடது கையை துளைத்தது. ரத்தம் பீரிட்டது. வலி தாங்க முடியாததாக இருந்தது. ஆனால் குன்வர் சிங்கின் முகத்தில் பயத்தின் சுவடு கூட இல்லை. அவர் தனது வலது கையால் வாளை உருவி காயமடைந்த தனது இடது கையை வெட்டி கங்கை மாதாவிற்கு காணிக்கையாக அர்ப்பணித்தார். இதை பார்த்த வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் அவரோ காயத்தில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு, வாருங்கள், நாம் இப்போது ஆங்கிலேயர்களிடமிருந்து ஜகதீஷ்பூரை மீட்டெடுக்க வேண்டும் என்று கர்ஜித்தார். அடுத்த நாள் காலை ஏப்ரல் 23, 1858 அன்று ஜகதீஷ்பூர் போர்க்களத்தில் ஆங்கிலேய படை தயாராக நின்றது. கேப்டன் லே கிராண்டின் 35வது படையணி 35th ரெஜிமெண்ட் நவீன ரக துப்பாக்கிகள் மற்றும் கவச வாகனங்களுடன் காத்திருந்தது. காயம்பட்ட 81 வயது முதியவரால் தங்களுக்கு எதிராக நீண்ட நேரம் நிற்க முடியாது என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தனர். அதுவே அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. போர் தொடங்கியது. குன்வர் சிங் தனது கொரில்லா போர் முறை மூலம் போரின் போக்கையே மாற்றினார். அவர் தனது படையை 3 பிரிவுகளாக பிரித்தார். ஒரு பிரிவு காட்டிற்குள் இருந்து தாக்குதல் நடத்தியது. மற்றொரு பிரிவு முன்னால் இருந்து போரிட்டது. 3வது பிரிவு ஆங்கிலேயர்களை பின்புறமாக சூழ்ந்தது. குதிரை மீது ஏறி ஒரு கையில் வாளுடன் குன்வர் சிங் தனது படையை முன்னின்று வழி நடத்தினார். போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இந்திய வீரர்களால் ஆங்கிலேய படைகள் முற்றுகையிடப்பட்டன. காடுகளுக்குள் இருந்து மின்னல் வேகத்தில் தாக்கிய குன்வர் சிங்கின் வீரர்கள் எதிரிகளின் வியூகத்தை சிதறடித்தனர். ஆங்கிலேயர்களின் விநியோக பாதைகள் அழிக்கப்பட்டன. குதிரைப்படை வீரர்கள் நாலாபுரமும் சிக்கிக் கொண்டனர். காலாட்படை வீரர்கள் தப்பியோட தொடங்கினர். மதியத்திற்குள் கேப்டன் லே கிராண்டின் முழு படையும் படுதோல்வி அடைந்தது. வெற்றிக்கு பிறகு குன்வர் சிங் தனது படையுடன் ஜகதீஷ்பூர் கோட்டையை அடைந்தார். அங்கு பிரிட்டிஷ் கொடியான யூனியன் ஜாக்கை இறக்கிவிட்டு இந்திய சுதந்திர கொடியை ஏற்றினார். ஆனால் அதுவே அவரது இறுதி வெற்றியாக அமைந்தது. போரில் ஒரு கையை இழந்ததாலும் உடலில் ஏற்பட்ட கடுமையான காயங்களாலும் ஏப்ரல் 26, 1858 அன்று, அதாவது வெற்றி பெற்ற 3 நாட்களுக்கு பிறகு அவர் வீரமரணம் எய்தினார். 1777 பிறந்த பாபு வீர் குன்வர் சிங் ஒரு உண்மையான வீரன். உடலால் மட்டும் போரிடுவதில்லை, மன உறுதியால் போரிடுகிறான் என்பதை உலகிற்கு நிரூபித்தார். ஒரு கையை இழந்த போதிலும் ஆங்கிலேயர்களை வீழ்த்திய அவரது கதை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த ஒரு வீர காவியம் ஆகும்.